லேட்டா வர நம்மளே வந்துட்டோம். எப்பயும் ஒரு லூசு பையன் முன்னாடி வருவானே, எங்கடா அவன்? அதை யாரடா கேட்குற? நம்ம ஜட்ஜன் தான். தூரத்துல வர அவனன் பாரு. அவன் தான் வரான. நீதிடா, நேர்மடா, நியாயமடா. போதும்டா, வந்து உட்கார்ற. அட அது ஒண்ணுமே இல்லைங்க. சொம்ப பார்த்தோட ஊர் ஞாபகம் பஞ்சாயத்து ஞாபகம் வந்து போட்டுங்க. நான் அங்கேயே கடையும் போவேன். தெரியுமுங்க, சொம்ப கொடுத்து போட்டு வந்த வேலையை பாரு. ஆமா, யாரோ ஒரு முக்கியமான ஆளுங்க இல்லையே. யாரும் ஒய்ஃபா? ஏமா யாருமா நீ? ஏற்கனவே இங்க இருக்க கேஸுக்கே தீர்ப்பு கொடுக்க முடியல. இதுல நீயும் வந்து விழுந்தன்னு வச்சுக்கோ, அந்த கேஸ் நான் எங்க போய் தீர்ப்பு கொடுக்க போறேன்? ஏங்க என்னையவா கேட்டீங்க? நான் தான்டா தேவதை, நீதி தேவதை. ஏண்டா என்ற கண்ணை இப்படி கட்டி போட்டுட்டு கீழே விழாம நடக்கிறா எப்படிடா நடக்கிறது? சரியா தான், உனக்கு ஒரு இடம் இருக்கு, வந்து நெல்லு. தபார் இப்ப எப்படி போய் நிக்கிறேன்னு மட்டும். ஆமா, உனக்கு இடம் இருக்கு. அட சீக்கிரம் கொடுத்து நிறுத்து. இல்லையா? இல்லம்மா, இதாம்மா உனக்கான இடம். இன்னைக்கு என்னையா பிரச்சனை? அதுவாங்கய்யா, வீட்டுல போனா பொண்டாட்டி பிரச்சனை, ரோட்ல போனா டிராபிக் பிரச்சனை, 2 நாளா வயிற்றுல கூட தான் பிரச்சனை. அதை கேட்கலையா, கோர்ட்ல இன்னைக்கு என்னையா பிரச்சனை? நீதாயா பிரச்சனை. ஏய் எத்தவாளி, எத்தனை கேஸ் சொல்லு? 1 2 3 4 5. போதும், லிஸ்ட் ரொம்ப பெருசா போகுது. வந்த வேலையை பார்ப்போமா? பாப்பமே. முத கேஸ் வர சொல்லு. கோர்ஸ் நம்பர் 101, ஃப்ரீ ஃபயர் பிச்சாண்டி, ஃப்ரீ ஃபயர் பிச்சாண்டி, ஃப்ரீ ஃபயர் பிச்சாண்டி. ஓ, பழக்க தோஷத்துல கேஸ் நம்பருக்கு பதிலா கோர்ஸ் நம்பர்னு சொல்லிட்டேன். கேஸ் நம்பர் 101, ஃப்ரீ ஃபயர் பிச்சாண்டி, ஃப்ரீ ஃபயர் பிச்சாண்டி, ஃப்ரீ ஃபயர் பிச்சாண்டி. மாப்பிள்ள ப்ளூவால போடுறா அவனை. அட்ரா அட்ரா அட்ரா. முடியல என்ற கண்ணை கட்டின மாதிரி என்ற காவி சேர்த்து அடைச்சிருக்கலாமே. ஐயோ அலும்பு தாங்க முடியலடா. அவனை சொல்லி கொஞ்சம் நிறுத்துங்கடா. பெரிய ஹீரோட மகன் ஃபேனா இருக்கவங்களுக்கு நான் கூட ஆள் வேண்டாம். எது கூட அடிச்ச? ஐயா, நீங்க தானே அட்ரா நீங்க. நான் என்னைக்காச்சும் உங்க பேச்சு தட்டி இருக்கேனா? நான் எவ்வளவோ நல்ல விஷயம்லாம் சொல்லியிருக்கேன், அதெல்லாம் கேட்க மாட்டேன் நீ. அதெல்லாம் கேட்க முடியாது. சின்ன பையன் மாதிரி வந்த வேலையை பாருங்க. சரி, அந்த இன்னொரு தரப்பையும் வர சொல்லுங்க. மாரடிப்பு மார்த்தாண்டம், மாரடிப்பு மார்த்தாண்டம், மாரடிப்பு மார்த்தாண்டம். ஆர்டர். ஐயா, சத்தம் போட வேணாம்யா, நெஞ்சு வலிக்குது ஐயா. ஐயோ, எனக்கு நெஞ்சு வலிக்குது. ஐ எம் சாரி, நான் போட்ட 2 வீட் உங்களை அப்பீட் ஆகும்னு நினைக்கல. ஏய், என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. யோ, காமெடி பண்ணாம நேற்று மட்டும் கம்பராமாயணத்தை பண்ணுவாங்க. இப்படியே பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்க படத்தை போட்டு வேணுங்க. என்ன செஞ்சிடலாமா? வேணாம். ஐயா, மன்னிச்சிருங்க. நீதிபதி வந்திருக்காங்க, அவருக்கு ஒரு மாலை கொடுப்போம். அதான் சொன்னேன். அதாவது மயிலா, எனது கட்சிக்காரர் நாடெல்லாம் கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு எத்தனை பட்டுப்பா. ஐயா, இந்த பட்டியும் சேர்த்துக்கோங்க. என் ஊரு ஜெண்டல் பட்டு. அடைச்சி குமார க்ளோட போயிட்டு இருக்கு. நாடெல்லாம் களைச்சு உடச்சி வீட்டுக்கு வந்தா இதுவே ஒரு தண்டம். இது ஒரு தண்டத்தை பெற்று போட்டிருக்கு. இது என்னன்னா நைட்டெல்லாம் சுரான்னு கத்தி சாகடிச்சிருவோம் போல மயிலா. இது என்ன நீங்க தான் பார்க்கணும். பார்த்துட்டு எனக்கு சொல்லு. ஐயா, போன் அப்பப்பா பார்க்கணும். என் மகன் எப்ப பார்த்தாலும் ஃப்ரீ ஃபயர்ல சுத்தி நிக்கிறான். என் படிக்க மாட்டாங்க. டேய் பரமா, படிடா, ஒழுங்கா படிடா. இவன் பண்ற மென்டல் டார்ச்சர்ல நான் எதனாவது அஸ்கபஸ்கா பண்ணிட்டு போய் ஜெயிலுக்குள்ள உட்காந்து அஜித் குமாரா? ஐயா, இவனால என் காசு போய், நிம்மதி போய், சந்தோஷம் போய், தூக்கம் போய், மானம் போய், எல்லாம்
ஐயா அடுத்து நீங்களும் போயிருவீங்க போல இருக்குங்க ஐயா, நிறுத்திடுங்க. ஐயா இந்த ஃப்ரீ ஃபயரை மொத்தமா தடை செய்யுமே. இதெல்லாம் நான் எனக்காக கேட்கல, நான் என் மகனுக்காக, வருங்கால இளைஞர்களுக்காக, இதோ இங்க எதுக்கு வந்திருக்கோம்னு தெரியாத மாணவர்களுக்காக தான் யா கேட்கிறேன். Objection, my lord. Free fire. Free fire தடை பண்ணணுமா? Free fire பத்தி உங்களுக்கு என்னையா தெரியும்? ஒரே ரூம்ல இருப்பான், பேசிக்கவே மாட்டான். இதுவே பக்கத்து ரூம் கலங்கற ரூம் மேட்ச் வச்சுக்கோங்க. மச்சான் ப்ளூ வால் போறா, மச்சான் சுடுறான்ட்டு உயிரை இருக்கிற நட்பு நம்ம ஃப்ரீ ஃபயர் என்ன விளையாட்டு இருக்கு. அப்பேற்பட்ட ஃப்ரீ ஃபயரை பேன் பண்ண சொல்றாங்க. இதுக்காகவே இவரை பிடிச்சி இண்டிகோ செக்ஷன் உங்களுக்கு தெரியாத சட்டம் எதுவுமே இல்லை. இதெல்லாம் ஒரு சட்டத்தில் போட்டு உள்ள தரக்கூடிய ஆளுமையிலே என்னையா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஃப்ரீ ஃபயர், பப்ஜி, கால் ஆஃப் டியூட்டி மனந்திருந்து உனக்காக அசுத்தமா ரத்தம் சிந்தல, உனக்காக கேமிங் தமிழா ரத்தம் சிந்தல, உனக்காக வாண்டுக்கள் ரத்தம் சிந்தல, உனக்காக நான் ரத்தத்தை சிந்தனை, அப்போ உனக்காக ரத்தம் சிந்தனை. மனந்திருந்துடா, மனந்திருந்து. ஐயோ திரும்ப தலைவலிச்சு நெஞ்சு வலிக்குது. ஆர்டர். சரி, ரெண்டு பக்கம் விசாரிச்சதுல இந்த வழக்கை இதோட முடிச்சலாம்னு நினைக்கிறேன். முடிச்சிடலாமா? இப்போ முடிக்கிற பாரு. இந்த ஃப்ரீ ஃபயர் பிச்சாண்டிக்கு 6 மாத கடுங்காவல் தண்டனையும், மேலும் இவனது ஃப்ரீ ஃபயர் அக்கவுண்டை டெலீட் செய்திடவும், இவனது மொபைல் போனினை பிடிங்கிடவும் நீதிபதி, நாடகம் முடிச்சு வெளியே தானே வருவாய். இது குருவாலை போட்டு உன் தலையே முடிகிறேன், ஜாக்கிரதை. நாராயணா, முதல் கேஸே எப்படியா? ஐயோ, டீ சாப்பிடணும் போல இருக்கு. பெரோசன் அவர் சொல்லியா? அவர்கிட்ட ஒரு 850 ரூபா பாக்கி இருக்குங்க ஐயா. அப்போ நாராயணன் சொல்லலாம். அவர்கிட்ட ஒரு 1500 ரூபா பாக்கி இருக்கு. எனக்கு டீயே வேணாண்டா, நீ அடுத்த கேஸ் அவர் சொல்றா. இதோ கூப்பிட்டுறேன். கேஸ் நம்பர் 205, பர்த்டே பைத்தியம்ஸ், பர்த்டே பைத்தியம்ஸ், பர்த்டே பைத்தியம்ஸ். Happy birthday to you, my child. God bless you. Happy birthday to you. To you. யோ, உனக்கு என்னமா புரியல? அதனால சாக்லேட் எதிர்பார்க்கறேன், எனக்கு கொடுக்க முடியாது. அப்ப நீ சாக்லேட் தர மாட்டேன். நீ வந்து ஜெயிலுக்கு தான் போக போற. நீ வேணா நோட் பண்ணி வச்சுக்கோ. சரி சொல்லு. மங்களம் சொர்ணா, மங்களம் சொர்ணா, மங்களம் சொர்ணா. அட பேரை மறந்துட்டேடா. அங்கம்மா சொன்னா. சரிடா, சரிடா. அம்மா, யாராவது சொல்லுங்கம்மா. ஐயா, நான் சொல்றேன். கட்டல இருக்குது நண்டு, மணியோ ஆட்சி பன்னெண்டு, வந்தாங்க ஐயா நல்ல ஃப்ரெண்டு, வெச்சான குண்டு, ஏ தண்டனக்கா, ஏ தண்டனக்கா. அதாவது ஜட்ஜி என்னன்னா உனக்கு 2K கிட்ஸ் தெரியுமா? தெரியாது. புள்ளைங்கோ தெரியுமா? தெரியாது. தெரியுமா? அதை தெரிஞ்சு இனிமே நான் என்ன பண்ண போறேன்? நீ ஜட்ஜுக்காக தெரியுமா? தெரியுமே. கெட்ட போட்டு வந்துரு. அதாவது என்னன்னா அங்க நிக்கிற பேர் கலர் கொடிக்குது. அவன் நேற்று நைட்டு 12 மணிக்கு போறதா டேட் பண்ணது ஒரு தப்பா. உனக்கு கூட தான் நான் கேட்பேன். அதை கேட்டியா? யோ, 12 மணிக்கு பிறந்தவனாயா இவ்வளவு உயரத்துக்கு வளர்ந்து நிக்கிறான்? கம்ப்ளைண்ட் கொடுத்து விட்டாங்க இடையா. அதோட நாங்க எப்படி பர்த்டே பண்ணாங்கன்னு கேட்டுக்கோ. 2 லிட்டர் தண்ணி எடுத்து 2 நாட்கள் வைத்து குழம்பை ஊற்றி 4 அழுகிய முட்டை 2 க்ளோசப் பேஸ்ட் 2 கோல்கேட் பேஸ்ட் போட்டு நன்றாக கலந்து எடுத்து தென்னை மரத்தில் ஊற்றினால் திராவிட மான்ஸ்டேஷன் கம்ப்ளீட். அப்ப புரியுதா ஐயா, அந்த சொம்பு எதுக்கு பயன்படுதுன்னு? எல்லாருமே சொல்றேன். அதை எடுத்து இவனை குடுப்பாக்கி அப்படியே அரைக்கிழக்கு எடுத்து மூக்குல அப்படியே அப்பி அழகுபடுத்துவது அந்த பெண்களுக்கு பிடிக்கிறதில்லை. இது என்னன்னு நீங்க கேட்டு சொல்லுங்க. 2K கிட்ஸ்னா அப்படிதான் இருக்கும். அதுக்கு நீ 90s கிட்ஸ் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வச்சுக்க, வெளியே வர முடியாது நாளைக்கு அப்புறம். ஐயா நைட் வந்து தூங்க வேணாமா? 4 ஸ்பீக்கர் வச்சு இந்த வந்து கூப்பிடுறோம். மத்த ஜெர்மன் வச்சு ஏன் நான் தான் கேட்கட்டு வரா. இந்த நாய் ஏரியாவே இல்ல. பக்கத்துல தான் இருக்கு நம்ம டிஎன்ஏ. தொங்கமான போயிடுங்க.
ஐயா எந்திரியா எந்திரியா சீ, சாவலடா. எவனா சேர் எடுத்தது? நான் தானே கால் பட்டுருச்சு. நல்லா படுத்த உனக்கு. இந்த கேஸை 2 பக்கம் விசாரிச்சதுலயும் 2 தரப்புலயுமே நியாயம் இருக்கு. அதனால இந்த வழக்கு அடுத்த வாரத்துக்கு ஒத்தி வைக்கிறேன். நீ ஒண்ணும் சொல்ல வேணாம், வேற போட்டு போற. வேற எந்த போட்டுமா? எது சொல்லாதே அண்ணமா எனக்கு பிறந்தாலே ஏய், இப்படியே நீ பேசிட்டு இருந்தா உன்னை மீன் வறுத்த மாதிரி வறுத்து வந்த மாதிரி வறுத்து போலாம். ஏய் ஜட்ஜே உனக்கு எங்கலாம் பிறந்தாலே அடுத்த மாசம் 12ஆம் தேதி வெளியே வாடா அவனை வச்சுக்கிறேன் உனக்கு ஆஸ்ட்ரிச் மூட்டை கண்டே பார்த்து போ வாங்கிறேன். ஐயோ முடியலடா. அடுத்த கேஸ் சீக்கிரம் வர சொல்லியா? கோர்ஸ் நம்பர் 307 பரோட்டா மாறன் பரோட்டா மாறன் மாறன் பரோட்டா. மருதமலைவாசல் TNAU. எங்களுக்கு வேறெங்கும் கிளைகளில்லை. நீங்க தான் அந்த பெரிய ஆளா? பேர் அட சரி, லஞ்சுக்கு புரோட்டா கிடைக்கும் போது நீ வேற ஏன்டா லஞ்சுக்கு போறது? சரி, என்ன வேணும்? யுவர் ஆனர் எனக்கு டிவோர்ஸ் கொடுங்க யுவர் ஆனர். டிவோர்ஸ் போட்டுக்கலையாடா? வரணும் தூக்கி கொடுக்கிறதுக்கு. போன கேஸ்க்கே கொடுக்கல. இந்த கேஸ்க்கு தத்திரமா போறான். சரி, இருந்தாலும் மனைவி யாரும் சொல்லு, கொடுக்குறேன். மனைவிலாம் இல்லைங்க யுவர் ஆனர். பரிஜோஷ் கேர்ள் ஃப்ரெண்ட் லூசாயா நீ? கேர்ள் ஃப்ரெண்ட் கூட போய் டிவோர்ஸ் கொடுப்பானா? மானே கெட்டவனே. நான் கொடுப்பேன். அதில் தாங்க ஒரு எஸ்போர்ட் போட்டா அந்த வல்லுநர்னு சொல்லுவாங்கல்ல. அட, என்ன கர்மமாங்க நீங்க முடிங்க. கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைங்க யுவர் ஆனர். அப்ப யாரு? பாய் ஃப்ரெண்ட். அப்படி இல்லை அப்படி இல்லை பாய் ஃப்ரெண்ட் அப்படி பிரிச்சு. எப்பா அந்த பாய் ஃப்ரெண்ட் வர சொல்லு. ரீல்ஸ் ரியோ ரீல்ஸ் ரியோ ரீல்ஸ் ரியோ. யாரையும் ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். இது ஏன் சீட் எதிரியா? நீங்க தானே ஆட போயிட்டீங்க, அதான் நான் ஆர்டர் சொன்னேன். ஏதாவது தப்பா? நல்ல சொன்ன போ. ஐயோ, வர கேஸுங்க தான் லூசா இருக்குன்னு பார்த்தா இங்க இருக்கிற அப்பட்டு பையனும் லூசா இருக்கானுங்களே. ராமடி செத்தா சும்மா தான் நீ எதுக்குப்பா இந்த மாதிரிலாம் பண்றீங்க? எதுக்கு? வழி ஐயா இதுதானே என்னோட ப்ரொஃபஷனு. என் பேங்க்ல இதைத்தான் எதிர்பார்க்கறாங்க. ஐயா, என்னுடைய கட்சிக்காரருடைய நண்பர் ஒரு தொடர் ரீல்ஸ் போடுவார் ஐயா. தினமும் எனக்கு ரீல்ஸ் எடுத்து மனசை புட்படுறாரு. அது ஏதோ குறிப்பா ஏதோ ஆல் இந்தியா ஒன்று போனாங்களாமே. அப்ப தினமும் ஒரு ரீல்ஸ் பண்ணி இவனுக்கு அனுப்பி இவனோட மனசை புட்படுறாரு. தம்பி நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன் தம்பி. உன் மனசு போல சொல்லு. யுவர் ஆனர் ஒரு நண்பன் இன்னொரு நண்பனுக்கு ரீல்ஸ் அனுப்பலாம், தப்பே இல்லை. ஆனா காலையில் எந்திரிச்சு வந்து சாயங்காலம் இருக்கும் ரீல்ஸை ரயில் வந்துட்டு அனுப்பிட்டே இருக்கிறான. அனுப்புற ரீல்ஸ்ல ரியாக்ட் பண்ணி நச்சு பண்றான். நானே ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்க்கு கடைசிக்கு பிபிடியே ஓப்பன் பண்ணுவேன். இவன் அதையும் மீறி ரீல்ஸ் அனுப்புறான். இவன் தொல்லை தானே இன்ஸ்டாகிராம் ரீட் பண்ணா வாட்ஸ்அப்ல ரீல்ஸ் அனுப்புறான். அதுவும் அனுப்புற ரீல்ஸா ரீக்ரியேட் பண்றேன்னு சொல்லி பண்ணுவான் பாருங்க. அது முழுவே நீங்களே பாருங்க. ஆதார் அடடே எங்க லேப்டாப் எங்கடா? அடிச்சு நீங்க அதையும் கொண்டு போய். கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி தானே, போனா போது விடுங்க. சரி அந்த நம்ம ஒரு வாண்டர் வச்சுக்கோ, வாண்டர்லாம் போட சொல்லு. போட சொல்லுங்க. லைவ் வரலப்பா ஐயோ அவனை காட்டிக்கிட்டே மூஞ்சியை கரைச்ச பாத்துக்கிறேன். தம்பி லைவ் அப்ப அந்த ரீல்ஸை போடுங்க. ஐயா
தாய் நல்லபடியா காப்பாத்து போடுறீ. அடச்சி கையை விடு. நீ செத்துட்டா ஒன்றரை கேஸ் அவன்டா பாக்குறது. இப்படிதான் நீ ஐயாவை காப்பாத்துக்கடா. எங்க ஊர்ல அப்படித்தான் காப்பாத்துவாங்க. எந்த ஊர் நீ அப்படி? நான் சேலத்து பக்கத்துல நீங்க. நல்லது. அப்பா பாத்தீங்களே ஒரு ஆனர், ஒரு கொலை திருட போய் கடை திருட ஃபேமஸ் பண்றாங்க. என்னன்னு கேளுங்க ஒரு ஆனர். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. போட்ட நேரம் வீடியோ பார்த்து என்ன ஆயிருக்கும்? இதுக்கு மேல இந்த கேஸ் விடுறது நாட்டுக்கும் நல்லதில்ல, வீட்டுக்கும் நல்லதில்ல. நிறுத்த சொல்லுங்க அவனை. தம்பி அதனால இந்த கேஸை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த ரீல்ஸ் ரியோவிற்கு 6/24 மேலும் இவனது ரீல்ஸ் வீடியோக்களை அரசே கைப்பற்றி மரண தண்டனையில் பயன்படுத்திடவும், மேலும் இவனது ரீல்ஸ்களை இவனுக்கே ஒளிபரப்பி காட்டிடவும் உத்தரவிடுகிறேன். அட நீ போய் உட்காரியா ஒரு சீட்ல. என்னப்பா என்ன? அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார். ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப வார்த்தை வரான. ஏன்பா என் டைலாக போய் சொல்லல, அதுக்குள்ள கேஸ முடிச்சிட்டான். அட நீ பேசவே இல்லடா. சாவுடா ப்ளீஸ். ரொம்ப டயர்டா இருக்குது. அடுத்த கேஸ் டக்குனு போட்டு முடிச்சிடலாம்ப்பா. இந்த கூப்பிட்டுறங்கய்யா. கேஸ் நம்பர் 207 இளிச்சவா இலக்கியா இளிச்சவா இலக்கியா இளிச்சவா இலக்கியா. யார் வாடி? என்ன வேணும் உனக்கு? அது பாருங்க. இப்படியே பேசிட்டு இருந்தா கொஞ்ச நேரத்துல நீயும் பறந்துடுவ. ஏமா இதெல்லாம் நீ கம்ப்ளைண்ட் பண்ணா இந்த கூண்டுக்குள்ள முதல்ல போடும். போமா. சாரி. இப்ப சொல்லு. ராத்திரி எல்லாம் தூங்காம ரெக்கார்ட் எழுதுனேன். என் ரூம்மேட்ஸ் எல்லாம் 10 மணி வரை பல்ல காட்டிட்டு தூங்கும்போது நான் மட்டும் ஞாயிற்றுக்கிழமை கூட பார்க்காம பாய்சன் பாட்டிலையும் சைக்கிளையும் எடுத்துக்கிட்டு வெட்லாண்டுக்கும் மில்லட்டுக்கும் லோடு பூச்சி பிடிக்க போனேன். 5 மார்க். எத்தனை மார்க்கு? 5 மார்க் தாண்டி அந்த அசைன்மெண்ட் எல்லாம் 10 நாள் முன்னாடியே முடிச்சு வச்சேன். இவ்வளோ ஏங்க ஃபங்கஸ் அந்த இடத்துல எல்லாம் ஃபங்கஸ் வராம பார்த்துக்க படாத பாடுபட்டு இப்படி இத்தனை கட்டு எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் ஏதோ ஒரு ஆகாவளி கழுத அதை திருடி போட்டாங்க. யாருமா அது ஆகாவளி கழுதுன்னு நினைக்கிறியா? நானும் எங்கெங்கயோ கேட்டேன், யார்கிட்டயோ விசாரிச்சேன். கடைசியில முட்டை மந்திரிச்சு வச்சப்பதான் எனக்கு தெரிஞ்சது அதை திருடினது அந்த கட்டு தீனிங்கய்யா, அந்த கட்டு தீனி. அட பாவி, நீ தானே அது? நான் இல்ல வேலை, நான் பேசிக்கலி இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். யாருமா உங்க கட்டுத்தீனி? அதோ ஓரமா நிக்கிறான் பாருங்க, அவன்தான். அப்பா அந்த ஓரம் அடிக்கிற கட்டுத்தீனி வரத்துருவோம் முன்னாடி. திருட்டு திருமூர்த்தி திருட்டு திருமூர்த்தி திருட்டு திருமூர்த்தி. பார்க்க டம்மியா இருக்கிற பயங்கரமான ஆளா இருக்கேடா. அதாவது என்னன்னா நான் சொல்றேன், நானே பாத்துக்கிறேன். இன்செட் பாக்ஸ் திருடினேன், ரெக்கார்ட் நோட் திருடினேன், ஹெல்பேரிங் திருடினேன். இவர்களெல்லாம் குற்றச்சாட்டப்பட்டதா? இதை மறுப்பேனை நினைக்கிறீர்களா? இல்லை, நிச்சயமாக இல்லை. இதெல்லாம் திருடினேன் இதற்காக, இந்த பெண் சமர்ப்பிக்க கூடாது என்பதற்காகவா? இல்லை, நான் சமர்ப்பிக்க வேண்டும் என்பதற்காக. திருடுறதெல்லாம் திருடி போட்டு எப்படி மறக்கிறாங்க அம்மான்னு கேட்டேன். அட இதெல்லாம் எதுக்கு செய்யற? ஏன் செய்யறடா? ஏன் எதுக்கு? இதெல்லாம் அவங்க கொடுக்குற அந்த 5 மார்க்குக்கு தான். அது கூட 2.5 மார்க் தான் கொடுத்து துரத்து விடுறாங்க மேல. கஷ்டம் புரியுது. ஐயா, அந்த இன்சைட் பாக்ஸ் மட்டும் எப்படியாவது வாங்கி கொடுங்கய்யா. சும்மா எவ்வளவு பூச்சி பிடிச்ச நீ? அந்த பூச்சி நிறைய பேர் பிடிச்சிட்டு பண்ணி உனக்கு பார்த்தாலே தெரியுது. அந்த பிள்ளைக்கு வந்து கொடுத்துருந்தா அது திருடி இருக்காதுல்ல. எத்தனை பிடிச்ச? நான் என்ன ஒரு 30 வீட்டு 30 பட்டர்ஃப்ளை 30 பாக்ஸ் இவ்வளவு தானே வச்சிருந்தேன். எவ்வளவு சமிஷன் வைப்ப? 50. இவ்வளவு வச்சிருக்கல. அந்த பையனை வந்து பூச்சி பிடிச்சி கொடுத்தா என்ன உனக்கு? ஆமாய்யா, அதானய்யா 10 பூச்சி எக்ஸ்ட்ரா வச்சுருங்கய்யா. அதை நான் கேட்டனையா தரமாட்டேன்னுச்சுங்கய்யா. அதனால நான் திருடிட்டேன். இதுல என்னங்கய்யா குத்தம்? நீங்களே கொஞ்சம் கேட்டு வாங்கிட்டாங்கய்யா. அது இல்லாம நானே திருடிட்டேன்யா. கேட்டு வாங்கி வந்து கொடுப்பாங்க
எவ்வளவு வேலையை என்னாலே செய்ய முடியாது. நானே சீனியர் தான் வாங்கி சப்மிட் பண்ண போன வருஷம். சரி, இந்த கேஸை விசாரித்ததுல தீர்ப்பு கொடுத்தலாம்னு நினைக்கிறேன். அதாவது ஏமாத்துறவங்களை விட ஏமாறவங்க தான் மிகப்பெரிய குற்றவாளி. அதனால நீ பிராக்டிகல் எக்ஸாம் போகவே தடை. பிராக்டிகல் எக்ஸாம் ஹால்ல போகாது. தம்பி நீ உனக்கு எல்லா பிராக்டிகல்லையும் 5 மார்க் ஃபுல்லா வச்சுக்கோ. ஐயா நன்றி ஐயா நன்றி. நான் எந்த பிராக்டிகல் எக்ஸாம்ல உருப்படியா எழுதுனது இல்ல. நீங்க எனக்கு இதுல வர சைடுல 5 மார்க் ஃபுல் மார்க் தரீங்க. எனக்கு மனசுல ஒரு பாரமே பறந்துச்சு. நன்றி ஐயா நன்றி. அட கொடுத்த வளவள பேச வாங்கி போடா. ஏய் சச்சு, எங்க போயிருக்க? இங்க தானே சுத்திட்டு இருப்ப. மாட்டாமையா போயிருக்க? இரு, ஓ மண்டை திருகி பாய்சன் பாட்டில் போடுறேன். பண்புல அவன் செத்துட்டான்டா. பெண்ணுக்கு கிட்டல கேச நோக்கு. யோ பயந்தாங்கோலி மாதிரி பயந்துட்டு இருக்காது. உள்ள எவையா சச்சா போட்டான். நல்லா இவ்வளவு தைரியமா பக்கத்தே நின்னுட்டு இருக்கேன். கேஸா முடிச்சுட்டு வாயா போலாம். இதுக்கு மேல முடியாது. கடைசி கேஸ வர சொல்லு. அறை எண் 304. கடவுளா? இல்ல மலலை மாயாண்டி. அட வர சொல்லு. மலலை மாயாண்டி, மலலை மாயாண்டி, மலலை மாயாண்டி. அதாவது மயிலா இவரோட கட்சிக்காரர் மொத்தம் இவரோட ரூம்மேட் மொத்தம் 3 விதம். 1 கடலை கோவிந்தன். நைட்டெல்லாம் போடுறான் கடலை. இந்த காலேஜ்ல ரெண்டாவது அனிமி அர்னால்டு. இப்பதான் விட்டாங்க ஜாப்பனீஸ் அனிமி. அதை பார்த்து மூணாவது ஈடி சுதா. நைட்டெல்லாம் போடுறான் ஈடி. எங்களோட ஈடியாளுக்கு வந்தாயா, சாட்டை விரித்தாயா, டிராக்டரை போட்டாயா, போட்டாயா, இல்லை அங்கு ஓடி வளரும் எங்குல பெண் எங்குல பசங்களுக்கு மாதிரி கொண்டு சாம்பதா ரூலரா ஒன்னத்துக்கு முதல்ல டிவைடர். நீ கொஞ்சம் தெரியுமா? சொல்லும் சொல்லி தொலை. அன்னைக்கு காலையில 7:30 மணி இருக்கும். கொக்கரக்கோடு என் ஃப்ரெண்டு காஃபியோட வந்து என்ன உசுப்புனான். சன்ரைஸா? பாருங்க, எதைங்க ஆர்டர் எனக்கு பழக்கம். நடுவில் ஏதாவது சொன்னீங்கன்னா அப்புறம் நான் மறந்துடுவேன். சரி சொல்லு, மைக் ஒழுங்கா பிடிச்சு சொல்லு. அன்னைக்கு காலையில 7:30 மணி இருக்கும். கோழி கொக்கரக்கோடு கூவல என் ஃப்ரெண்டு காஃபியோட வந்து என்ன உசுப்புனான். அடேய், இன்னமாடா உங்க எல்லாருக்கும் புரியல. அவன் நம்ம கிட்ட மாட்டலடா. நம்ம எல்லாம் தான்டா அவன் கிட்ட சிக்கிட்டோம். அன்னைக்கு காலையில 7:30 மணி இருக்கும். ஐயோ, அன்னைக்கு காலையில 7:30 மணி இருக்கும். ஏய் வக்கீலே, நீ கேட்டு சொல்லி. அன்னைக்கு காலையில 7:30 மணி இருக்கும். அட வக்கீலே, நீ கேட்டு சொல்லி. இதுக்கு மேல தாங்காது. அன்னைக்கு அன்னைக்கு காலையில 7:30 மணி இருக்கும். அப்ப நீ வெட்லாங்க போகல. நான் தான் வெட்லாம் போனேனே. அஜயா கூட சும்மத்துக்கு நடந்து போனாரு. அப்ப அன்னைக்கு காலையில 7:30 மணிக்கு நீ போய் ஹார்வெஸ்ட் பண்ணல. நான் தான் ஹார்வெஸ்ட் பண்ணினே. என்னது மட்டும் இல்லாம பக்கத்துல இந்த பொண்ணோட பிளாட்டி சேர்த்து அப்போ கிளாஸ் கொடுத்துருவாங்க. அதோட கண்ணை சொன்னாருங்க, சொன்னாருங்க. கடைசியில அது வரக்கு 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 அதுக்கு சொந்த போட்டு அடிக்கிட்டாங்க. யோ, உங்க சொந்த பிரச்சனை அப்புறம் வைங்கயா. இப்ப நான் தீர்ப்பு கொடுத்து முடிச்சலாம்னு இருக்கிறேன். அறை எண் 304. சார், ரூம் நம்பர்லாம் வருது சார். சாரி டு சே திஸ், யூ ஆர் எக்ஸ்பெல்ட் ஃப்ரம் திஸ் கோர்ட். இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. எங்க கிட்ட 4 நல்ல காப்பாளர்கள் இருக்காங்க. நல்லா இருக்க குடும்பத்துல கும்மி அடிச்சு விட்டு போறாங்க. இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. ஆளை விட்டுருங்க சாமிகளா. ஏ வலி கதையோட அனைத்தும் கற்பனை.
டிராமாவே முடிஞ்சு 1/2 மணி நேரம் அப்படின்னா யாரு? ஏய் வா போ ஓடு.